ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத புற செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம சேனலில் நிறையா பேர் வீடியோக்கள், அதாவது சோஷியல் மீடியாவும் சரி, வேறு எந்த பிளாட்ஃபார்ம்லையும் சரி, யூடியூபோட அல்காரிதம் படி எந்த சேனல்லையும் போய் லிங்க் ஆகுது, பாப்பாவோ வந்து லிங்க் ஆகுது. ஆனால் சில பேர் பார்க்குறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அவங்க கோரிக்கையை வச்சுட்டு வீடியோ கூட போகிறேன். சரி, இந்த ஒரு என்னது ஒரு மனிதாபிமானம், ஒரு மனசாட்சி போய் நக்கக்கூடிய ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு ஆள் மாரி தான் பேசுகிறேன். என்ன பேசுகிறேன், இப்போ போக்குவரத்து விதிமுறைகள்னு சில இதை வந்து சாலை போக்குவரத்து விதிகள் பல இருக்குது. சாலை போக்குவரத்து விதிகள் இருக்குது, சாலை விதிகள் இருக்குது. இது எதையுமே ஒரு சில ஆட்கள் தப்பாக பண்ணுறாங்க. அது என்னங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ரெட் அண்ட் க்ரீன், இந்த ரெட் அண்ட் ப்ளூ, இந்த இதை வந்து ஒரு பயன்படுத்தி போடக்கூடியது பார்த்திங்கன்னா சில உயர் அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறை பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறமாக பார்த்திங்கன்னா இது வந்து அவசர ஊதியம் பண்ணுவாங்க. இதை வந்து சில ஆட்கள் தவறான விஷயம், அதாவது தவறான விஷயத்தில் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி 2017 மோட்டார் வாகன சட்டம், இந்திய மோட்டார் வாகன சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ரெட் அண்ட் ப்ளூ பயன்படுத்தக்கூடாது. அப்படி யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா அரசு அதிகாரிகள் மற்றும் உயர்மட்ட அதிகாரிகள், அவங்களுடைய தெரிஞ்சவர்கள் மற்றும் காவல்துறை அவங்களுடைய இதை வந்து ஹையர் மற்றும் தங்களுடைய நிறுவனம் கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய சில இராணுவ தளவாடங்கள் போடக்கூடிய இடத்துல தான் இந்த ரெட்டு, அதாவது சிவப்பு விளக்குகள் மற்றும் சிவப்பு மற்றும் உயரதிகாரி வந்து இழப்பு அதாவது பூதா நிற சுழல் விளக்கம் பயன்படுத்தணும் ஒரு சொல்கிறேன். அதுலேயும் ஒரு சில கட்டுப்பாடுகள் வச்சு இவங்க தான் பண்ணுவேன், இவங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சாலை விதிகளில் இந்த போக்குவரத்தில் சில வசனங்கள், அந்த வசனங்களில் வந்து சில வன்முறைப்பேணங்கள் மற்றும் வாசகங்கள்லாம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. இதெல்லாம் பண்ணால் போக்குவரத்து விதிமுறைப்படி இந்த வாகனங்களை பயன்படுத்த செய்யலாம்னு சொல்லி சட்டம் இருக்குது. ரெண்டாவது இதையும் யூஸ் பண்ணி மேலும் வந்து பார்த்திங்கன்னா சில தவறான வழி தொடர்ந்து பண்ணனால இப்போ ஒரு சில நடவடிக்கை இருக்கிற நிலைமையில அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சமூக வலைதளங்கள்லேயும் சரி, ஒரு சில ஆட்கள் பண்ணக்கூடிய தப்பு வந்து பார்த்திங்கன்னா சாலையில் போகக்கூடிய பொதுமக்களை தொந்தரவு பண்ணுற மாதிரி விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. சமீப காலமாக அது வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப, அதுவும் எப்படி சொல்லணும்னா 4/5/2026 அப்புறம் இதோட கலாச்சாரம் பெருகி இருக்குது. ஏன்னா ஒரு ஆட்கள் வெளியில் போகும்போது பட்டாக்கத்தியை வச்சு ரோட்டை கீறுறது, பொதுமக்களை பயன்படுத்தும் அசுர வேகத்தில் வந்து தங்களுடைய இருசக்கர வாகனத்தை வந்து அவங்க மேலே நிப்பாட்டுறது, பொதுமக்களுக்கு அந்த பயணத்தை பிறந்த பயணமோ இல்லை பொது போக்குவரத்தை வளர்ச்சியை அவங்களை தொந்தரவு பண்ணுறது, இதெல்லாம் கலாச்சாரம் இது. சமீப காலமாக ஒரு சில மென்டாலிட்டி என்னங்கிறத சொல்லிட்டேன். இதெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு போகிறேன்னா, இப்போ வந்து ஒரு இருசக்கர வாகனத்துலேயோ இல்லை பொது போக்குவரத்து இருக்கக்கூடிய 4 சக்கர மற்றும் 5 வாகனம் போகும்போது அவங்க பயன்பட்டு ரோட்டில் போகும்போது சில தேவையற்ற சத்தங்கள், அதாவது ஓய் சவுண்டு கொடுத்துட்டு பொதுமக்களை அச்சுறுத்த விதமாக தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் தமிழ்நாட்டில். இதுவும் குறிப்பிட்ட சொல்கிறேன் 4/5/2026 அப்புறம் இது மோசமாக போயிட்டுருக்கு. இதையும் கருத்தில் கொண்டு வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தணும்னு சொல்லி தான் வாக்களிச்சிருக்காங்க. வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஆட்சியை கொடுக்கணும். இந்த ஆட்சி கொடுக்காம ரீல்ஸ் முகத்திலையும் இன்ஸ்டாலையும் நீங்கள் வந்து ஆட்சி நடத்திங்கன்னா மக்களுக்கான ஆட்சியா இல்லை இன்ஸ்டாவுக்கான ஆட்சியா அப்படிங்கிற கேள்வி மக்கள்கிட்ட இருக்குது. தயவுசெய்து இதை வந்து திருத்துங்க. ஏன்னா சிவப்பு சுழல்களுக்கு உயரதிகாரிகள் மற்றும் அரசாங்கம் மக்களை காப்பாற்றக்கூடிய இடத்துல இருக்காங்க. அவங்க வந்து அதை வந்து பயன்படுத்தலாம். சிவப்பு பூதா விளக்கு வந்து உயரதிகாரிகள் மட்டத்தில் இருக்கக்கூடிய அரசாங்க பணியாளருக்கு மக்களுக்கு செய்யக்கூடிய இருக்கணும். இதையும் தாண்டி பார்த்திங்கன்னா சிவப்பு விளக்கு எங்கன்னா, அந்த சிவப்புன்னா அபாயம்னா ஒரு டேஞ்சர்னால் அது பார்த்திங்கன்னா தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் மருத்துவ வாகனங்கள், அதாவது ஆம்புலன்ஸ் போன்ற இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. இதை வந்து அந்த சிவப்பு விளக்கு பொருத்திட்டு போவாங்க. இப்போ நீங்கள் ரெட் அண்ட் ப்ளூ, அதாவது பூதா மற்றும் சேப்பு விளக்கை பொருத்திட்டு எய்த்தாக போகக்கூடிய ஆட்களை பண்ணினா அவங்களுக்கு ஒரு 100 அடி தூரத்தில் இதை வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், கண்ணாடியில் தெரியும். ஸோ அப்போ வந்து அவங்களுடைய வேகத்தை கைவிட ஏதோ
எவ்வளோ அசம்பவம் நடக்குது, அதனால் அவங்களுக்கு இதை பயன்படுத்த அவசர ஒதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க. போக 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 பார்த்திங்கன்னா அது வேறு மாரி போணுச்சுன்னா இது எந்த இருக்குது. இதனால் மக்கள்கிட்ட குழப்பத்தை உண்டாக்குற மாரி தான் இருக்காங்க. உண்மையாக போகக்கூடிய ஆட்களுக்கு தவறான விஷயத்தை இதுமாரி என்ன பண்ணணும்னா, அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க மக்களுக்கு அப்படிங்கிறத தெளிவுபடுத்துங்க. இதையும் அரசாங்கத்தை கோரிக்கை வைக்கிறேன். ஸோ நல்லதே நடக்குன்னு சொல்லி வாக்களிச்சிருக்கான். வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற கோரி எல்லாருக்கும் இருக்கேன். தயவுசெய்து நம்பிக்கை வாக்களித்த மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு நினைத்து வீடியோ முடிக்கிறேன்.